ஓம் சரவண பவா. சொல்லுங்க. ஹாப்பி ஆனிவர்சரி. ஹாப்பி ஆனிவர்சரி அப்பா அம்மா லக்கி. சொல்லு. ஹாப்பி ஆனிவர்சரி. ஹாப்பி ஆனிவர்சரி சொல்லுமா. அப்பா அம்மா லக்கி. சொல்லு. அப்பா அப்பா அம்மா முடிஞ்சிச்சு. ஹாய், நான் உங்கள் சுதா சந்தோஷ். ஃபர்ஸ்ட் எனக்கு விஷ் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் தேங்க்யூ வெரி மச். நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் மற்ற கம்யூனிகேஷன்லயும் என் சொந்த பந்தமும் சரி, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, எல்லாருமே நிறைய விஷ் பண்ணீங்க. தேங்க்யூ வெரி மச். உங்களுடைய அன்புக்கு நான் எப்பவுமே கடமைப்பட்டிருக்கேன். ஸோ நாங்கள் ஆனிவர்சரி அன்னைக்கு பல பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னாக்கு காலையில் எழுந்தோடனே இந்த saree கட்டிக்கிட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு saree எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கு மேட்சாக நம்ம ஹஸ்பண்டுக்கு பாப்பாவுக்கு எல்லாருக்குமே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் ஐயோ நம்ம ரொம்ப தூரம் போகிறோமே, இந்த saree எல்லாம் கட்டிக்கிட்டு நான் பைக்கில் வச்சுட்டு போக முடியுமான்னு யோசித்தேன். சரி, எப்பவும் போல மிஷின் ஃபெயிலியர், சரி saree எல்லாம் வேணாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம சுடிதார் போட்டு போட்டு வழக்கம் போல ஒரு சுடிதாரை போட்டு அதுக்கு மேட்சா இவங்களுக்கு காஸ்டியூம் மாத்திட்டேன். ஆக்சுவலி லக்கிக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் பண்ணிட்டேன். நான் சுடிதார் போட்டதுனால திரும்பவும் லக்கியோட ட்ரெஸ்ஸை கழட்டி திரும்ப சேஞ்ச் பண்ணோம். இன்னைக்கு என்ன அப்படின்னாக்க நாங்க பெருசா எந்த பிளானும் பண்ணல. நாங்க வெளியே போகணும், ஒரு கோயிலுக்கு போகணும், அதுவும் முருகர் கோயிலுக்கு லாங்கா போகணும் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணி வல்லக்கோட்டை முருகர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் காலையிலேயே கிளம்பிடுறதுனால டிஃபன்லாம் எதுவும் செய்யல. காலையில எழுந்தோமா, குளிச்சோமா, கிளம்பினோமா. ஆனிவர்சரியை கொஞ்சம் ஓரளவுக்கு பாப்பா இருக்கிறதுனால இப்போ அவனை டிராவல் பண்ணிட்டும் போக முடியும்னு முடிவு பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் அவனை பைக்ல லாங் டிராவல் கிளம்பிட்டோம். ஸோ லக்கியும் வெளியே வரணும் அப்படின்னா ஹாப்பி ஆயிடுவாரு. அதுக்கேற்ற மாதிரியான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். இன்னைக்கு ரொம்ப விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, நான் எதிர்பார்க்காத எல்லாத்தையுமே கடவுள் பண்ணிட்டார். அதாவது ஒரு பெரிய சோதனையும் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா சில இதெல்லாம் அதையே நம்ம அங்கேயே உட்காந்துட்டு இருக்க முடியாது இல்லையா, அதை நம்ம எடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு யோசிப்போம் இல்லையா, அந்த மாதிரி யோசிச்சும் பண்ணிட்டேன். ஸோ அப்பன் முருகன் ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்றது எனக்கு இன்னும் புரியல. ஆனா அதை நான் விட மாட்டேன். திரும்பவும் சரி பண்ணி எப்படியாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன விஷயம் அப்படின்றது வீடியோ போக போக உங்களுக்கே தெரியும். என்னுடைய ஆனிவர்சரி அப்படின்னும் போது நிறைய விஷஸ் வந்துச்சு பார்த்தீங்களா. அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்னா 2 days ஆன பிறக்கும் சாரி ஃபார் லேட் விஷஸ் அப்படின்ட்டு எனக்கு எல்லாமே விஷ் பண்ணிட்டே இருக்கீங்க. தேங்க்யூப்பா. ஸோ நாங்கள் பைக்கில் ஃபர்ஸ்ட் டைம் லாங் டிரைவ் போகிறோம். இதுவரை லக்கிய வச்சுட்டு அவ்வளோ தூரம் நாங்கள் போனதில்லை. இங்கேருந்து எங்கள் வீட்டாண்டேருந்து வல்லக்கோட்டை முருகர் கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே ட்ராவல் காட்டுச்சு. சரி ஓகேன்னு கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் ஒரு ஹோட்டலில் காலைல டிஃபனை முடிச்சுட்டு சரி அங்கேருந்து கிளம்பிட்டு வரும்போது லன்ச் நம்ம வெளியே எங்கேயாவது நான்வெஜ் சாப்பிடலாம் அப்படின்றது தான் மைண்ட் செட்டு. நம்ம ஒரு நினைப்போம், கடவுள் ஒன்று நினைப்பாரு. அதுக்கப்புறமா கடவுள் திட்டமாக தான் நம்ம போவோம். அதுதாங்க உண்மை. ஸோ நாங்கள் ஒரு 1000 பிளான் பண்ணிக்கிட்டு போகிறோம். ஆனால் அங்கே ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ அப்படி இப்படின்ட்டு ஒரு 1 hour 1.5 hours ட்ராவல் பண்ணி வந்துட்டோம் வல்லக்கோட்டை முருகர் கோயிலாண்ட. இந்த கோயில் என்ன விசேஷம் அப்படின்னாக்க, நீங்க என்ன இழந்துட்டாலும் பணம் வரவே இல்லை, ஒரு இடத்த கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன், சொத்து சொகத்துட்டு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு எந்த ஒரு ஏமாற்று இருந்தாலும் இழந்தது எல்லாத்தையுமே இந்த முருகரை தரிசித்தீங்கன்னா திருப்பி தருவாங்க. ஆமாங்க, கோயில் மூடி இருக்கு. நாங்க சீக்கிரமாவே வந்துட்டோம். ஏன் கோயில் மூடி இருக்கு அப்படின்னா, இங்க ஏதோ இந்த தெருவுல ஏதோ ஒரு கெட்ட செய்தியா, அதனால நம்ம முருகர் நம்மளை இன்னைக்கு பார்க்க விடல. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்றதுலாம் இல்லை, கடவுள் என்னைக்கு நான் உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அன்னைக்குதான் நீ பார்க்க முடியும் அப்படின்னு யோசிப்பார் இல்லையா. அந்த மாதிரிதான் இன்னைக்கு என்னால பார்க்க முடியல. ரொம்ப வருத்தமாகுச்சு. ஆனா கண்டிப்பா சீக்கிரமா வேற ஒரு நாள் நான் இவரை பார்க்கணும். ஏன்னா இந்த கருவறைக்குள்ள இருக்கிற அப்பன் முருகர் 7 அடி
வீரமா சரி அப்படியும் இல்லாம வள்ளி தெய்வானை அம்மையோடவே சேர்ந்து இருக்காராம். அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். லக்கியும் வந்து பார்க்க முடியல, நானும் பார்க்க முடியல, அவரும் பார்க்கல. எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்பதான் லக்கி அங்க உட்காந்துட்டு முருகா ஏன் இப்படி பண்ணிட்ட, முருகா ஏன் இப்படி பண்ணிட்ட அப்படின்னு டைலாக் எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. பட் ஆனா அங்க நான் என்ன யோசிச்சோம் அப்படின்னாக்க, நாங்க அங்க குளம்லாம் இருக்கு, அங்க வந்து லக்கி இருந்தாலே வந்து பொரி வாங்கி போடுவோம், ஏன்னா அது அவனுக்கு ஒரு சந்தோஷம். ஸோ அதனால ஒரு ½ கோயில்ல உட்காந்து சுத்தி பத்தி ஜாலியா பார்த்துட்டு பக்கத்துலயே ஒரு சிவன் கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. பட் அந்த கோயிலுமே மூடிட்டு தான் இருந்துச்சு. ஆக மொத்தம் எங்களால காலையில எந்த கோயிலுக்குமே போக முடியலங்க. எங்க வீட்டுக்கு வெளியே இருக்கிற பிள்ளையார பார்த்தும் வேண்டிக்கிட்டோம். அத்தோட வேற எந்த கோயிலுமே போக முடியல. அது எங்களுக்கு ஒரு மாதிரி வரும்போது வருத்தமா தான் இருந்துச்சு. அவ்வளவு தூரம் போனோமே, முருகரை பார்க்க முடியலையே அப்படின்றது. ஆனிவர்சரி அன்னைக்கு இவ்வளவு அப்செட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இவன் என்னுடைய மைண்ட் செட் என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ஆல்டர்னேட் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கணும், அவ்வளவுதான். சரி, கடவுள் நம்மள இன்னைக்கு பார்க்கவில்லையா, வேற ஏதாவது ஒரு பிளான் பண்ணிருப்பாரு அப்படின்னு யோசிச்சோம். ஸோ லக்கியை கூப்பிட்டு போயிட்டு கொஞ்சம் பொரியெல்லாம் வாங்கி போட்டு அவனும் கொஞ்சம் ஜாலியா எடுத்து போடுறது எல்லாமே. ஸோ இன்னொரு நாள் கண்டிப்பா முருகர் எங்களை பார்க்க விடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நாங்க குளத்துல பொரியெல்லாம் வாங்கி போட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு யோசிச்சோம். முதல்ல வந்து மீன் அவ்வளவு வரவே இல்லைங்க. குட்டி குட்டி மீன் தான் நிறைய இருந்துச்சு. கொஞ்சம் டைம் ஆக பெரிய மீனெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. லக்கிக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா பெரிய மீன்லாம் எகிரி எகிரி குதிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. ஸோ வல்லக்கோட்டை முருகர் கோயிலுக்கு யாராவது பக்கத்துல இருந்தாலும் இல்ல வரணும்னு நினைக்கிறீங்களா, அவங்க கண்டிப்பா வாங்க. திருமணம் ஆகாம ரொம்ப வருஷம் இருக்கவங்களும் கண்டிப்பா இங்க வந்தாக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. இவங்க குழந்தை இல்லாதவங்களும் இங்க வந்து போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றாங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு சொத்து சுகம் யாரோ ஒருத்தங்க ஏமாத்திட்டாங்க, உங்களுக்கு சேர வேண்டிய ஒரு பொருள் பணம் வாங்கிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு கண்டிப்பா வாங்க. ஸோ நான் என்னன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். வெளியே லஞ்ச் எதுவும் சாப்பிடவே இல்லை. சாப்பிடாம என்ன பண்ணா, வீட்டுல நம்ம வழக்கம் போல ஒரு கிளாஸ் ரைஸ் வச்சுட்டு ஹாப்பி ஹாப்பி ஆனிவர்சரி அப்பா அம்மா சொல்லு. கேட்கலாமா? கேக் வெட்டுங்க. எடுத்துக்க ஸ்பூனு. வெட்டுங்க. வெட்டுங்க. இதுல வெட்டுங்க. அதுல எடுங்க. எடுங்க. இது எடுத்துங்களா? எடுத்துக்கோ. போடுங்க, வெட்டுங்க. சரி எடுங்க. சீக்கிரம் எடுங்க. அப்படி இல்ல. இருக்கட்டும் விடு. வெட்டு. இப்படி வெட்டு. இப்படி பிடிச்சிக்கணும். இப்போ வெட்டுங்க. 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 ஹாப்பி ஆனிவர்சரி மம்மி. பாப்பாக்கு வாயில வைங்க. பாத்து. சரி அம்மா வாயில வைங்க. அம்மா வைங்க. அம்மா கைக்கு வரங்க. இங்க வரு. நீ வை அம்மா. சரி என்ன அவனே எடுப்பா சுதா. அது இருக்கலாம் சுதா. சூப்பர். எம்மி. பாப்புக்கு? அப்பாக்கு வை. அப்பாக்கு வை. பாப்பாக்கு? பாப்பாக்கு அது. பாப்பாக்கு அம்மாக்கு அது. அப்பாக்கு மட்டும் வச்சிருக்கா. பாப்பாக்கு? அப்பா கொஞ்சம் இதுதரா. இந்தா. ஓகே. வா. மாமோ கையில சாப்பிடலாம். நாங்க நீ ஆடுவா? ஏன்? சீட் வாங்க. ஐயோ. ரொம்ப கொடுதா. வெயிட் பண்ணி. போதுமா? இப்ப கோயிலுக்கு போலாம் அப்படின்ட்டு எங்களுக்கு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு. இது என்ன விசேஷமானா, 2021 பிப்ரவரி 6வது வருஷம் கல்யாண நாள் அப்போ இந்த கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் போனேன். இங்க வந்து இந்த ஊருக்கு வந்து ரொம்ப நாளா நான் போகாம இருந்தேன். அந்த கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போனேன். அப்போ வந்து குழந்தை வேணும்னு வேண்டியது. ஆனால் அந்த டைம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அது எனக்கே தெரியாது. ஸோ லக்கியை வச்சுட்டு தான் அந்த கோயிலுக்கு அந்த ஆனிவர்சரிக்கு போயிட்டு வந்தேன். ஸோ இந்த டைம் வந்து வேற வழியே இல்லை, நம்ம எங்கெங்கேயோ பிளான் பண்ணி போக முடியல. இங்கே வந்து நம்ம அம்மனும் இருக்காங்க, முருகரும் இருக்காங்க, போயிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு
இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன முருகர் கோயில் இருக்கும். அதாவது நாங்கள் நாகாத்தம்மன் கோயில், அதில் முருகர் இருப்பார். எப்போவுமே நாங்கள் ஏதாவது சாமி கும்பிட்றோம், அவங்க அப்பா இல்லை அப்படின்னா நானும் லட்சியம் நடந்தே போயிட்டு அங்கே போய் முருகரை பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி கோயிலுக்கு ரெடி ஆகலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் சில பல பிளான்லாம் பண்ணோம். அதாவது என்னென்னா எல்லாமே தற்செயலாம். ஆனால் நாங்கள் வல்லக்கோட்டை முருகர் கோயில் போகணும் அப்படின்றது தான் எங்களுடைய பெரிய பிளானாக இருந்துச்சு. அதுதான் கொஞ்சம் போயிட்டு வந்தும் எங்களால் பார்க்க முடியலன்ட்டு ஒரு மன வருத்தம் இருந்துச்சு. ஸோ இங்கே இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போகணும். போயிட்டு ரொம்ப நல்ல தரிசனம் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அம்மனை பார்த்தது சந்தோஷம், இங்கே இருக்கிற முருகரை பார்த்தது சந்தோஷம். அவரையும் பார்த்து தான் நல்லா இருந்திருக்கும். ஏதோ ஒரு காரணம் பார்க்க முடியல. கண்டிப்பாக இன்னொரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இங்கே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ஸோ ரிட்டர்ன் வந்து என்னென்னாக்க லக்கி கொஞ்ச நேரம் தான் அந்த காஸ்ட்யூமில் இருந்தார். அவரால் அந்த கட்டுக்கட்டான இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டார். ஸோ நார்மல் வீட்டில் வியர் பண்ணுற மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டாரு. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எங்களோட பிளான் என்னன்னா வெளியே நாங்கள் கொஞ்சம் ஷாப்லாம் பண்ண வேண்டியதுட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா டின்னரை முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. லக்கி ஓடி வா. லக்கி எங்க இருக்கா? லக்கி எங்க இருக்க? யார் என்ன ஃபர்ஸ்ட் பிடிக்க போறா? ஆமாடி. போதும் வா. என்னது வேணும்? அப்பா பாரு எடுக்கிறாரு பாரு. என்னது? வில் போட்டு கிளம்பலாமா? எனக்கு அது இது எதுவும் பிடிக்கலங்க. அவனுக்கு அது மாதிரியே எடுத்து பிடிச்சி வச்சுக்கா. ஓடு 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 ஓட்டு. பிடிச்சிட்டுக்கா. பிடிக்கிற 1 2 3 வா வா வா. ஓகே பிடிச்சிட்டு ஓடு 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 ஓடு. சொல்லுங்க. யார் பேசுறது சொல்லுங்க. சார் லக்கி பேசுங்க. என்னென்ன பேசுவீங்க சொல்லுங்க. பேசுங்க லக்கி. 1 2 3 1 2 3 இந்த ஷாப் நம்பர் நோட் பண்ணிக்கோ ஜி. பெஸ்ட்டு பேக் சைடில் எழுதிக்கொள்ளு. ₹10 பிரியாணி. ஓகே ஓகே சரி ₹10. அவன் பார்த்து எது வேணும்? ப்ளீஸ் அலோ 15 minutes டைம். அதுதான் வேணுமா? சரி சரி ஓகே போதும். கட்டு கட்டி தொட டிஷ்யூ தொட
எப்படி துடைக்கணும் லக்கி? டிஷ்யூ எப்படி துடைக்கணும்? வாய் துடைச்சி காட்டு. போடான் ஓகே.